இனிய வணக்கம். டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இன்றைய நல்ல சிந்தனையாகும். நாம் நமது வளங்களை பாவித்து நமது இலக்கை அடைய நல் வழிகளை உங்கள் முன் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அந்த வகையில் நல்லென எண்ணல் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என கற்றுத்தேறினால் எத்தேச தெவ்வரங்கிலும் ஏறலாம் என்ற தலைப்பில் கடுகளவு கற்றபின் மாற்றாருடன் போட்டி போட முடியாது என்பதை விளக்க விரும்புகிறேன். என்றால் சிலர் உலக புகழ் ஈட்டுவர், சிலர் நாடளாவ புகழ் ஈட்டுவர், சிலர் மாவட்ட மட்டத்தில் மாகாண மட்டத்தில் புகழ் ஈட்டுவர், சிலர் ஊருக்குள்ள பெரிய ஆளாக புகழிட்டலாம். இதை நாங்கள் கண்ணால பார்க்கிறோம். அப்ப எங்களை போல அவையும் படிச்சிருக்கணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையெல்லாம் அவைய டைம் இருக்கு. அப்ப ஏன் அவர்கள் அப்படி ஊருக்கு புகழ் அடைகிறார், மாவட்ட மட்டத்தில் மாகாண மட்டத்தில் நாடளாக உலகளாக புகழ் அடைகிறார்? அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதான் சுருக்கமா சொல்லி இருக்கணும். நல்லென எண்ணல் வேண்டும். நாங்கள் சிந்திக்கும் போது நல்லவற்றையே சிந்திக்க வேண்டும். நல்லென எண்ணல் வேண்டும். தெளிந்த நல்ல அறிவு வேணும். தெளிந்த நல்ல அறிவு வேணும்னா கற்க கசட கற்க பின் அதற்கு அதாவது ஐயம் இன்றி முழுமையாக கற்கணும்னு திருக்குறள் சொல்லு. தெளிவாக கற்கணும்னா நீங்க முழுமை ஒரு விஷயம் சின்ன விஷயம் தான் முழுமையாக கற்று தருவோம். அப்போ ஒருவர் கேள்வி கேட்டால் அதுக்கு தக்க பதிலளிக்கக்கூடிய ஆற்றலை நாங்கள் வளர்த்து கொள்ளும். எந்த துறையிலும் சங்கீதமா, சங்கீத சாரி காமா பாதானி அட்டம சுரங்கள்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் உயர்த்தி வாய்ச்சா உச்ச சாயி, கொஞ்சம் குறைச்சி வாய்ச்சா தாழ் சாயின்னு. அப்ப இதுலயே எத்தனையோ நுணுக்கம் இருக்கு. சித்திரம்ண்டா உயிரோவியம் பார்த்தா நேர பார்க்கமா போல இருக்கும். சில காட்சி படம், எல்லா பாடத்திலையும் இவ்வாறான கேள்விக்கணைகள் சமூக மட்டத்தில் அறிவாளிகள் மட்டத்தில் இருந்து எங்களை கேட்பார்கள். அதற்கான அறிவை தெளிவாக கற்றிருக்கிறோமா என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அதான் தெளிந்த நல்லறிவு வேணும் என்று. அதான் நல்ல குணம் இருக்கலாம், நல்லொழுக்கமா இருக்கலாம், அறிவிலும் தெளிந்த நல்லறிவு வேணும் என்பது இவ்வாறான தெளிவான பாண்டித்தியமான டிப்ளமேட்டிக் நாலேஜ் இருக்க வேணும். அவ்வாறு இருக்கும்போது ஒரு பாடகர் பாடுகிறேன் பாலசுப்ரமணியன் மாதிரி பாடக்கூடியவரும் இருக்கலாம், மலேசியா வாசுதேவன் மாதிரி பாடக்கூடியவரும் இருக்கலாம், சௌந்தரராயன் மாதிரி பாடக்கூடியவரும், சீர்காழி மாதிரி பாடக்கூடியவர். அப்போ உங்களோட வல்லமைகளை பெருக்க வேண்டும். அப்ப இவரிடம் அதிக வல்லமை இருக்கின்றதான் பார்வையாளர்கள் அல்லது நுகர்வோர் அல்லது ஊராக்கள் அல்லது நாடளாவிய உலகளாவிய ரீதியாக்கள் பொறுப்புறார். அவர் சகலகலா வல்லவர் என்று சொல்லுறாருன்னா உங்களை திறமையால சொல்ல வேணுமே ஒழிய, திறமையால வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய ஆக்கள் சொல்லி அறிமுகமாகக்கூடாது. ஒரு மேடையில ஒரு படித்தவர்கள் வருவார்கள், இன்னொரு நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர்கள் வருவார்கள், ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீமே வந்திருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியில். அப்போ உங்களோட வெளியீட்டை வச்சு கொண்டு இவரை எங்கட புரோகிராம் போடலாம், இவரை எங்கட பட்டிமன்றத்தில் போடலாம், இவரை எங்கட நிகழ்ச்சியில போடலாம் என்று அவர்கள்லாம் தீர்மானிக்கிறார்கள். வெளியீடு நீங்கள் அங்க பார்வையாளர்கள்லாம் தீர்மானிக்கிறார். அவை நல்லென எண்ணல் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். அங்கு பார்வையாளர்கள் நுகர்வோர்கள் அல்ல யாருக்கு பிடித்தமானதை எங்களுடைய சகலவலாக வல்லமைய வெளியீடுகளின் ஊடாக அவர்கள் யாருக்கு சொல்ல போறார்கள்? டிவிக்காரன் வந்தா தண்டா டிவியில ப்ரோக்ராம் போட கேட்பான், பேப்பர்காரன் போட்டா உடனே கேட்பான் எனக்கு ஒரு கட்டுரை ஆகட்டும், ரேடியோக்காரன் என்னட்ட ஒரு பேட்டி இருக்க வான்னு கேட்பான். இவ்வாறு தான் ஊர் புகழ், மாவட்ட புகழ், மாகாண புகழ், நாடளா புகழ், உலகளாவிய புகழ் பெறுகிறார்கள். ஆகவே எம்மை நாங்கள் விரிவுபடுத்தி, எம்மை நாம் மேம்படுத்தி, எம்மை நாங்கள் வளப்படுத்தி எமது வெளியீடுகளை வெளிக்கொணர முன்வருவதனூடாக நாம் புகழீட்ட முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.